வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் டிரைவர் எக்ஸாம், இந்த மாதிரி டிரைவர் எக்ஸாமுக்கெல்லாம் வரக்கூடிய டெக்னிக்கல் டைப் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வரிக்கடவை எதற்கு பயன்படுகிறது? அதாவது ஜீப்ரா கிராசிங் எதற்கு பயன்படுகிறது? நான் ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள், அதை நானே ஆன்சர் சொல்லிடுறேன். பாதசாரிகள் சாலையை கடந்து செல்வதற்கு பயன்படுகிறது. வாகனம் ஓட்டும்போது பின்வரும் எந்த பொருளை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது? கைபேசி. இதுதான் யூஸ் பண்ணக்கூடாது. கண்ணாடி, கை கடிகாரம் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். கைபேசி யூஸ் பண்ணக்கூடாது. மயங்கி விழுந்த ஒருவரை மீட்க உடனடியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இது போல ஃபர்ஸ்ட் எய்ட் சம்பந்தமான கொஸ்டின்ஸும் கண்டிப்பாக உண்டு. சமநிலையில் படுக்க வைக்க வேண்டும். ஒருவருக்கு மூக்கில் ரத்தம் வந்தால் அவருடைய தலை எந்த நிலையில் இருக்க வேண்டும்? தலையை முன்னோக்கி சாய்த்தல். மாநில நெடுஞ்சாலையின் ஓரத்தில் உள்ள மைல்கல்லின் மேற்புறம் எவ்வர்ணம் பூசப்பட்டிருக்கும்? பச்சை. 50 என்பதன் விளக்கம் என்ன? ஸோ இது போல் உங்களுக்கு 15 போட்டு ரெட் சர்க்கிள் போட்டிருந்தாங்கன்னா 50 அப்படிங்கிறதுக்கு விளக்கம் என்ன? இங்கே 50, 30, 40 எது வேணால் கொடுக்கலாம். இங்கே 50 கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன விளக்கம்னு பாருங்கள். ஐம்பது கிலோமீட்டர் பெர் மணி வேகத்திற்குள் செல்ல வேண்டும். இச்சின்னம் எதை குறிக்கிறது? வாகனத்தை நிறுத்தவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ கூடாது. ஒரு ஓட்டுநரின் திறமையை எவ்வாறு நிர்ணயம் செய்யலாம்? வாகனத்தை பாதுகாப்பாக மற்ற வாகனங்களை அனுசரித்து செலுத்துதல். ஏன்னா பாதுகாப்பாகவும் ஓட்டணும், மற்ற வாகனம்லாம் எப்படி போதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ஓட்டணும். 4 சிலிண்டர் என்ஜினில் எல்லா சிலிண்டர்களிலும் ஒரு முறை பவர் கிடைக்க பிளைவில் டாஷ் சுற்றுகள் சுற்ற வேண்டும். 2 சுற்றுகள் சுற்ற வேண்டும். 4 சிலிண்டர் என்ஜினின் ஃபயர் ஆர்டர். ஒன், 3, 4, 2. நீங்கள் ஜஸ்ட் இயர் மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்காங்க. 13, 42 அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்காங்க. 4 சிலிண்டர் என்ஜினின் ஃபயர் ஆர்டர். இச்சின்னம் எதை குறிக்கிறது? ஓய்வு இடம் அருகிலுள்ளது.
ஓய்விடம் அருகில் உள்ளது. ஒருவேளை இந்த இடத்துல இந்த பெட்டுக்கு மேலே ப்ளஸ் குறி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மருத்துவமனை அருகில் உள்ளதுன்னு அர்த்தம். இதே மாதிரி கட்டத்துக்குள்ளே இந்த பெட்டு மாதிரி போட்டு மேலே ப்ளஸ் குறி இருந்தால் அது மருத்துவமனை அருகில் உள்ளது. பட் அந்த ப்ளஸ் குறி இல்லைன்னா ஓய்விடம் அருகில் உள்ளது. இதுதான் இதுக்கு மேஜர் டிஃபரன்ஸ். இந்த சின்னம் எதை குறிக்கிறது? சாலை வலதுபுறமாக வளைந்து செல்கிறது. தற்போதுள்ள வாகனங்களில் உள்ள BS3 என்பது வாகன புகையில் வெளிப்படும் நச்சுத்தன்மையின் அளவை குறிக்கும். வாகனத்தில் டர்போ சார்ஜர் பொருத்தப்பட்டுள்ளதன் காரணம். சிலிண்டருக்குள் அதிகமாக காற்றை அனுப்ப. அதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுறாங்க? டர்போ சார்ஜர் சிலிண்டருக்குள் அதிகமாக காற்றை அனுப்புவதற்கு பயன்படுகிறது. என்ஜினை முறையாக ஸ்டார்ட் செய்தல். கியர் வந்து நியூட்ரல் நிலையில் இருக்கணும். கிளட்ச் முழுவதுமாக அழுத்தி கொண்டு. இதுதான் என்ஜினை முறையாக ஸ்டார்ட் செய்யக்கூடிய முறை. இந்த சின்னம் எதை குறிக்கிறது? கண்டிப்பாக இடது ஓரம் செல்க. இந்த சின்னம் எதை குறிக்கிறது? வழி கொடு. இந்த சின்னம் எதை குறிக்கிறது? இது வந்து பாதுகாப்பற்ற ரயில்வே கேட். அதுதான் இந்த சின்னம். இந்த சின்னம் எதை குறிக்கிறது? கண்டிப்பாக இடதுபுறம் திரும்பவும். ஒருவேளை ஆரோ மார்க் இப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வலதுபுறம் திரும்பவும். இது வந்து மஸ்ட்டு. அதுதான் கண்டிப்பாக. இந்த ஆரோ மார்க் இப்படி இருக்கிறதுனால இடதுபுறம் திரும்பவும். டிராஃபிக் சிக்னலில் இருந்து புறப்படும் பொழுது. சிகப்புலேருந்து பச்சை மாறணும். அப்போ தான் நம்ம வந்து புறப்பட முடியும். ஓகேங்களா? இதுதான் டிராஃபிக் சிக்னல்லேருந்து புறப்படும் பொழுது சிகப்பு பச்சை. ஓகே, இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.